இது வரைக்கும் கோயில்களில் பிரசாத கடை எப்படி செயல்பட்டு வந்ததுனாக்கா, தனியார் நிறுவனங்களுக்கு வந்து டெண்டர் விடுவாங்க. அது மூலயமா அவங்க அந்த டெண்டரை எடுத்து பிரசாதங்கள்லாம் தயார் செய்து வரக்கூடிய பக்தர்களுக்கு விற்பனை செஞ்சு வந்தாங்க. இப்போ புதுசாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்களின் வழிகாட்டுதலின்படி இனிமேல் வந்து திருக்கோயில் நிர்வாகமே இந்த பிரசாதங்களை வந்து மடப்பள்ளியில் செய்து பக்தர்களுக்கு விற்பனை செய்வாங்கன்னு அறிவிச்சிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோயிலில் பிரசித்தி பெற்ற நம்ம அங்காளம்மன் கோயிலில் இன்று முதல் பிரசாத கடை வந்து பக்தர்களுக்கு மடப்பள்ளியில் செஞ்சு பக்தர்களுக்கு வந்து விற்பனை செய்கிறாங்க. அந்த நிகழ்ச்சியை வந்து வெளிநாடு வாழ் தமிழ் நலத்துறை அமைச்சர் தென்னரசு அவர்கள் துவங்கி வச்சுருக்காங்க. திருக்கோயிலில் இனி வரும் பக்தர்கள் வாங்கக்கூடிய பிரசாதங்கள் அனைத்தும் திருக்கோயிலினுடைய மடப்பள்ளியில் செஞ்சு அம்மனுக்கு பிரசாதமாக படைத்து பின்பு பக்தர்களுக்கு வழங்கப்பட உள்ளது. ஏற்கனவே பார்த்திங்கன்னா இந்த பிரசாத விற்பனைலாம் தனியார் நிறுவனங்கள் தான் பண்ணியிருந்தாங்க. இப்போது திருக்கோயில் நிர்வாகமே பண்ணுறதுனால பக்தர்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்குனாக்கா, கண்டிப்பாக விலையை வந்து ரொம்ப குறைவாகவும் தரமாக இருக்கணும் அப்படின்னு தான் பக்தர்களுடைய கண்டிப்பாக ஒரே கோரிக்கையாக இருக்கும். எனவே நம்ம எதிர்பார்ப்போம் திருக்கோயில்கள் மேல்மலையனூர் மட்டும் இல்லை, எல்லா கோயில்லையுமே வந்து மிக குறைந்த விலையிலையும் நல்ல ஒரு தரமான ஒரு பிரசாதத்தையும் வழங்குவாங்கன்னு. மேலும் இங்கே எவ்வளோ ப்ரைஸ்க்கு விற்கிறாங்கன்னு நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஒவ்வொரு பிரசாதமும் என்ன விலைக்கு விற்கிறாங்க திருக்கோயில் நிர்வாகம், ஏற்கனவே தனியார்லாம் எவ்வளோ விலைக்கு விற்றாங்கன்னு நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துடலாம் ஒரு நாள். நன்றி. மீண்டும் ஒரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். Are you